ஹேல கைஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு ஹாரர் மூவியோட சீரிஸ் தான் கொண்டு வந்திருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்போ நான் நம்புறேன். இந்த மூவியோட சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பேஸ்டாக இருக்கிறதுனால ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி அப்படின்ற மாதிரி பிரித்து வச்சிருப்பாங்க. இந்த வீடியோவில் மொத்தமாக 2 ஸ்டோரியை பற்றி பார்க்க போகிறோம். போக போக அடுத்தடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒவ்வொன்றுக்கும் 2 ஸ்டோரி பேஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ டெய்லியும் வரும் ரெகுலராக. சரி வாங்க நம்ம டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு ஒரு பையன் வரான்ல, இவனோட பேர் தான் டிம்மி. இவனோட அப்பா வச்சு தான் அந்த ஒரு ஸ்டோரியை கொண்டு போயிருப்பாங்க. இந்த பையன் வந்து இப்போ கடையில் வந்து ஹேர் ஸ்ப்ரே வேணும் அப்படின்ற மாதிரி அந்த கடை ஓனர்கிட்ட கேட்குறப்ப அவங்களும் இருப்பா தம்பி எடுத்துட்டு வரேன் அப்படின்ட்டு போறாங்க. இப்போ காசை வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த ஒரு ஷெரீஃப் இருப்பார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நடந்த கொலையை பற்றி பேசிட்டு இருக்காரு. இப்போ அவனுக்கு தெரிய வருது இவர் தான் ஷெரீஃப் அப்படின்றதுனால சரி நம்ம இவர்கிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படின்ற மாதிரி இப்போ அந்த பாட்டில் வாங்குறதுக்கு பே பண்ணுறாரு. அது ரொம்ப அழுக்காக இருக்கிறதுனால கடை ஓனரும் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே தொடச்சி தராங்க. அந்த நேரத்தில் தான் நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரி அவன் அந்த ஓனர்கிட்ட கேட்குறான். சொல்லுப்பா காசு எதுவும் கம்மியாக கொண்டாண்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அப்படிலாம் இல்லை, எனக்கு வந்து நீங்கள் கொலையை பற்றி பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது வந்து எங்கள் அப்பா தான் பண்ணாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அங்கே இருக்க எல்லாருக்கும் அப்படியே ஒரே சாக்கு. என்னப்பா தம்பி இவ்வளோ தைரியமாக வந்து சொல்கிற அப்படின்னா, ஆமாங்க நிஜமா தான், எங்கள் அப்பா ஒரு மாதிரியா இருக்காரு ஒரு மாசமா, இப்போ அவர் தான் அந்த கொலையெல்லாம் பண்ணுறாரு, எங்கள் வீட்டில் கூட இருக்கு டெட் பாடி, நீங்கள் வேணா போய் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே சரிப்பா அவர் கூட இருக்கவரும் சரி நாங்கள் போய் பார்க்குறோம் தம்பி, நீ இங்கேயே இரு, அந்த பொருளை கொடு, உங்கள் அப்பாட்ட போய் நாங்களே கொடுத்து அவரை கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் அந்த பொருளை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்ப இந்த சைடு இந்த கடையோட ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவன் பசியில் இருப்பான் அப்படின்ட்டு அவனுக்கு சாப்பாடு கொடுத்து சரிப்பா தம்பி அங்கே என்னதான் நடந்துச்சு, எதனால உங்கள் அப்பா கொலை பண்ணுறாரு அப்படின்ற விஷயத்த சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே இப்போ தான் என் ஸ்டோரி சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் 3 பேர், நான் எங்கள் அம்மா அப்பா. அம்மா வந்து இப்போ தான் 2 மாதத்துக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. அந்த ஒரு வருத்தத்தினால எங்கள் அப்பா வந்து ரொம்பவே சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒர்க்குலேயும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதில்ல, அது மட்டும் இல்லாமல் என்கிட்டையும் அவ்வளோவா பேசுறதில்ல அப்படின்னு சொல்ல, ஆமாம் ஆமாம் அம்மா இறந்துட்டாலே அப்படி தான் அப்படின்ட்டு அந்த ஓனரும் சொல்ல, இப்போ நான் படிச்சுட்டு இருப்பேன், படிக்கிறதுக்கு எதனா பொருள் வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அப்பா அவ்வளோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டார். எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துட்டே இருக்கிறது தான் வேலை. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லைனா அவர் வந்து என்னை ரொம்ப பாசமாக பார்த்துப்பாரு. இப்போ அந்த மாதிரி ஒரு பாசத்தை கட்டுறதுக்கு எனக்கு ஆளே இல்லை. அதுலேயும் நான் என் வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பித்தேன். ஆனால் அவர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக பண்ண ஆரம்பிச்சாரு. அது எனக்கு வர வர சுத்தமாக பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இந்த சைடு நம்ம ஷெரீஃபையும் அவர் கூட இருக்கிறவங்க தான் காமிக்கிறாங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நெருங்கிட்டாங்க. அந்த கடை ஓனரும் மேலே சொல்லுப்பா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்க, இவர் வந்துட்டு இப்போலாம் வர வர என் மூஞ்ச பார்த்து கூட அப்பா பேசுறது இல்லை, அதனாலே என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக படிக்கிறதுல வரவே மாட்டேங்குது, ஃபுல்லாக அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கு. அப்படி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வாந்தி எடுத்துட்டு இருந்தாரு. என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அவர் வாயிலிருந்து பிளட்டோட கலந்து ஏதோ ஒரு கலரில் ரத்தம் வந்தது. அதை பார்த்துட்டு அவர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்த நாள் விடிஞ்சது, சரி நான் பள்ளிக்கூடம் போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டு இருக்கப்ப அவர் பாட்டிலை குடிச்சிட்டு அப்படியே படுத்து கிடந்தாரு. அந்த பாட்டில் எடுக்கிறப்ப தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு க்ரீஸ் மாதிரி ஒட்டிட்டு வந்ததுன்னு. சரி என்ன பண்ணுறதுன்னு போர்வை பற்றிட்டு நான் அப்படியே அன்னைக்கு கிளம்பிட்டேன். அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தா ஒரு டிவியை பார்த்துட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரக்கு அடிச்சுட்டு தான் இருக்காரு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் என்கிட்ட காமிக்க மறுத்துட்டாரு. அதாவது எப்படின்னா ஒரு கோபமாக பேசுவாங்கல்ல அந்த மாதிரி என்கிட்ட பேசினாரு. நானும் ரொம்ப சோகமாகவே போயிட்டேன். இந்த மாதிரியே தான் ஒரு 2 வாரம் போணுச்சு. 2 வாரம் கழிச்சு நான் ஒன் டே வந்து பார்த்தீங்கன்னா கதவை திறந்தேன். கதவை திறக்கிறப்ப அப்பாவோட ஃபேஸை பார்த்தா தான் தெரியுது ஒன் சைடு ஃபுல்லாக அப்படியே கொப்பளம் போட்ட மாதிரி, அதாவது மூஞ்சி ஃபுல்லாக வீங்கி போய் ஒரு புண்ணு வந்த மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு என்னப்பா அப்படின்னு கேட்குறப்ப முதல்ல நீ கதவை சாத்திட்டு பேசுறா அப்படின்ற மாதிரி ஆக்ரோஷமாக பேசினாரு. என்னடா அப்பா அப்படி பேசுறாரு அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து சோகமாக அங்கேருந்து கிளம்ப அப்படியே ரூமுக்கு வந்துட்டு யோசிச்சு பார்க்குறான், நம்ம இதுவும் தப்பு பண்ணிட்டோமா, இல்லை அப்பாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணுமா, இல்லை போலீஸ்ட்ட சொல்லணுமா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருக்கப்ப இந்த பக்கம் நம்ம ஷெரீஃப் இருக்கார்ல, அவர் கரெக்டாக வீடை தேடி பிடிச்சி வீட்டுக்கு வந்துட்டாரு. ஹே ரிச்சி நீ எங்கே இருக்க, ஒழுங்கா வெளியில வா அப்படின்ற மாதிரி கேட்க அவங்க வந்து ரெஸ்பான்ஸே வரல. ரிச்சி நீ எங்கே இருந்தாலும் வெளில வந்துரு, என் கையில் துப்பாக்கி இருக்கு, உன்னை நான் சுற்றுவேன், இல்லைனா உன்னை வந்து பார்த்தீங்கன்னா கைது பண்ண போகிறேன், மரியாதையாக வெளியில வா அப்படின்னு கூப்பிட இப்போ அப்படியே அடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டிம்மி சொல்கிறான். அதாவது அவங்க அப்பாவால் இப்போ எந்திரிக்க கூட முடியல, உடம்பு ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு மாதிரி உருகிட்டு இருக்க நிலையில இருக்கு. அவன் தான் எந்த சாப்பாடாக இருந்தாலும் சமைச்சு கொண்டாந்து கொடுக்குற மாதிரி ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க அப்பாவை பார்த்து பயப்படுறான். இது ரொம்ப தப்பாக இருக்குப்பா, நான் யாரையாவது கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க அப்பா எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, நீ வெளியில் போனால் உடனே நான் கொன்றுவேன், யார்கிட்டயாவது சொன்னினா அப்படின்னு சொல்ல அவனும் பயந்துட்டு யார்கிட்டையும் சொல்லாமலே இருந்திருக்கான் இவ்வளோ நாளா. இந்த பக்கம் ஷெரீஃபும் வீடு முழுக்க தேடி பார்க்குறாரு. வீடு ஃபுல்லாக அந்த பூஞ்சை அடைஞ்ச மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயப்பட இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறாங்க, அங்கே நாயெல்லாம் இறந்து கிடக்கு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கே வாமிட் வர மாதிரி இருக்கு, ஏன்னா ஓவரா ஸ்மெல்லும் வரும் இல்லையா. அது மட்டும் கிடையாது, அந்த ரூமில் பழைய உடம்புகள்லாம் கிடக்கு. அதாவது மனித உடலை முழுசாக முழுங்குனா எப்படி இருக்கும், அதுவும் மெழுகு மாதிரி உருகி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கப்ப இப்போ தான் என்ட்ரி கொடுக்குறாரு ரிச்சி. அந்த உருவத்தை பார்த்தோன்னா அவங்க 2 பேரும் பயந்துடுறாங்க. அதாவது உருகுன நிலையில் அவங்க என்ன தான் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா ஓட்டை போட்டு தான் உள்ளே போகுதே தவிர அதை இதெல்லாம் அசைக்க முடியல, ஒன்றும் பண்ண முடியல. இந்த இடத்துல ஷெரீஃபோட உயிர் அநியாயமாக போக போகுது. இப்போ அதை பார்த்த ஷெரீஃபு கூட வந்திருப்பார்ல, அவர் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கேருந்து அறக்க பறக்க கிளம்பி ஓடியாந்து எல்லாம் சீக்கிரமாக முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்புங்க, அவன் எப்போ வேணாலும் இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பவே அவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல
இடத்துல கொல்ல, அப்படியே இந்த இடத்துல ஒரு சீக்வன்ஸா முடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டோரி குட்டீஸுக்கான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு குட்டி பொண்ணு ஒரு வீடு வாங்கியிருக்கா விளையாடுறதுக்காக. அந்த வீட்டில் என்னென்ன மர்மங்கள்லாம் நடக்குது அப்படின்றத பேஸ் பண்ண ஸ்டோரி தான் இது. சரி வாங்க கதைக்குள்ள போலாம். இப்போ எங்க அப்பா அம்மா 2 பேர் படுத்திருக்காங்க. இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஈத்தன், இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா டேன் அப்படின்ற மாதிரி அந்த நாயை காமிச்சு இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் பண்றா. இந்த பொண்ணோட பேர் தான் ஈவி. வீடு நல்லா இருக்காமா அப்படின்னு கேட்குறப்ப எனக்கு அந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டோட டோரை சத்திட்டு அவங்க அப்பா அம்மாவை ஓடி போய் கட்டி பிடிச்சிடா. அதாவது பெரிய வீட்டை வாங்கி கொடுத்துருக்காங்களா விளையாட, அந்த ஒரு பாசம் தான் இப்போ அப்படியே டெய்லியும் ஸ்கூல் விட்டு வர்றது, அந்த வீட்டை கூட போய் விளாட்றது அப்படின்றதே வச்சுட்டு இருக்கப்ப நம்ம பொண்ணு ரொம்பவே மாறிட்டால அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவங்க அப்பாட்ட கேட்க, இப்போ நம்ம ஈவி இருக்கா இல்லையா, அவ உடனே ஓடியாடுறது, வந்தோடனே பேக்கை தூக்கி போறது, படிக்கிற வேலை கூட இல்லை, வந்த வேகத்தில் கதவை திறந்து அந்த பொம்மைங்கள்லாம் இருக்குல்ல அது கூட விளாண்டுட்டு இருக்கப்ப இப்போதான் ஒரு ஹாரரான ஒரு மண்டை இருக்கு. அதாவது இந்த தலையை யாருங்க வச்சாங்கன்னே தெரியல. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப பதறி போய் உட்காந்துருக்காங்க. ஈத்தன்லாம் ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். அந்த மாதிரி ஒரு காட்சியை காமிக்கிறப்ப நம்ம டேன் இருக்கான் இல்லையா, அதாவது அந்த நாய் அதெல்லாம் வீட்டை விட்டு வெளில விரட்டின மாதிரியும், இப்போ அந்த பொம்மை மண்டை வந்ததுன்னா கீழே விழுந்து அதை தொட்டு பார்த்தா அது ஃபுல்லாக ரத்தம் இருக்க மாதிரி இருக்க, இப்போ அப்படியே கதவை சாத்திட்டு ரொம்பவே பயந்துடுறா. என்னடா இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு இப்போ கீழே அவங்க அப்பா கூப்பிட என்னன்னு போய் கேட்டுட்டு உடனே அவங்க அப்பாட்ட இருந்து ஒடியாந்துடுறாளே. அதாவது அவங்க அப்பாட்டோட ஒழுங்கா பேசல, உடனே மேலே மாடிக்கு தான் வரா. மாடிக்கு வந்து அந்த வீடு எப்படி இருக்கு, இப்போ அவங்களோட நிலைமை என்ன அப்படின்றத பாக்குறப்ப அந்த வீட்டை விட்டு எல்லாம் வெளியில வர மாதிரியும், அதாவது யாரோ அவங்க வீட்டை விட்டு விரட்டுற மாதிரியும் ஃபீல்ல இருக்கு. அப்படி நினைச்சுக்கோங்க. நம்ம டேன் இருக்கான் இல்லையா, அவன்லாம் வீட்டை விட்டு வெளியில விரட்டிட்டாங்க சுத்தமா. ஈத்தன் இப்போ முன்ன விட ரொம்பவே பயந்துருக்கான். அதெல்லாம் பார்த்தோன்னா ஈவிக்கு இங்க என்னமோ நடக்குது, யார் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்றதே தெரியாத மாதிரி வீட்டை சுத்தி பார்த்தா அந்த அப்பா அம்மா இருக்க வீட்டுல அந்த தலை இருக்கு இல்லையா அது மட்டும் இருக்கு. அதை பார்த்துட்டு பயந்து போய் அப்படியே படுத்துக்க இப்போ அடுத்த நாள் அந்த வீடு வாங்கின கடைக்கே போயிட்டு அந்த வீட்டுக்கு ஒரு போலீஸை வாங்கிட்டு வரா. அதாவது இவங்களுக்கு மூளையை பார்த்தீங்களா, போலீஸ் இருந்தா இவங்க யாரும் பயப்பட மாட்டாங்க, போலீஸ் இவங்களை பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு போலீஸை கொண்டாந்து வீட்டுக்குள்ள வச்சுட்டு சரி பத்திரமா இருங்க நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்புறம் பார்க்கலான்னு டின்னருக்கு அவங்க அம்மா கீழே கூப்பிட அவளும் போயிட்டு சாமியெல்லாம் வேண்டிட்டு சாப்பிட்டுட்டு வர அதை அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை பார்த்துட்டு நம்மளும் சாமி கும்பிடலாம் அப்படின்னு கும்பிட்றாங்க. இப்போ டேரெக்டாக சாப்பிட்டு முடிச்சோன்னே ரூமுக்குள்ள தான் வரா. இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே யாரையும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் போலீஸ் வந்து மேலே துப்பாக்கி வச்சு யாரோ சுடுறதுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கு. உடனே அவங்க அப்பா வந்து பரவாயில்லையே போலீஸ் பொம்மை வாங்கிட்டு வந்து நல்லா செட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு கேட்க ஆமாப்பா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவை மழுப்பி அங்கேருந்து அனுப்பிடுறா. இப்போ திரும்ப வந்து பார்த்தா அந்த இடம்லாம் கலைஞ்சு கிடக்கு. போலீஸை காணா, பார்த்தா கீழே அவருக்கு அடிபட்டு கிடக்கிற நிலைமையில இருக்காரு. இவங்க எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. இப்போ அந்த வீட்டோட தலைவர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து துப்பாக்கியை கையில வச்சுக்கிட்டு இருக்க மாதிரியும் அந்த மண்டோடு எங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஈவியும் தேடிட்டு இருக்கா. அந்த தலை பார்த்தீங்கன்னா கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம ஈவியோட மூஞ்சிக்கு தென்பட அதை பார்த்து ரொம்பவே பயந்து போய் திரும்ப பெட்ல போய் படுத்துக்க அப்படியே யோசிக்கிறா அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. திரும்ப அந்த கடைக்கே போயிட்டு அந்த கடை ஓனர்கிட்ட கேட்க இந்த மாதிரி பைல்வானான ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கேட்குறப்ப அவரும் ஒரு இடத்த காமிக்கிறாரு. அங்கேருந்து ஒரு பைல்வானை கொண்டாந்து வீட்டில் வைக்க, அதாவது ஒரு காட்டுவாசிமா இருக்கிற ஆள் பார்க்க அவரை கொண்டாந்து ரூம்ல வைக்கிறப்ப அவங்க அம்மா வந்துட்டு வாமா படம் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணை கீழே கொண்டு போக இந்த பொண்ணுக்கு ஃபுல்லாக அந்த வீட்டில் இருக்க ஆளுங்களை பற்றி தான் ஞாபகம். இப்போ அப்பா அம்மா 2 பேர் தூங்கின உடனே அங்கேருந்து மெதுவாக அங்கேருந்து கிளம்புறா. இப்போ ரூம்ல போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க எல்லாரும் மேலே எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாதிரியும் ஈவி அந்த வீரன் எங்க அப்படின்னு பார்க்குறப்ப அந்த வீரனையும் வந்து பார்த்தீங்கன்னா கொன்று தலையறுத்து வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதெல்லாம் பார்த்து கத்த அப்படியே அவங்க அம்மா எந்திரிச்சிருவாங்கன்னு வேகமாக பெட்டில் போய் படுத்துக்கிறா. படுத்துட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருக்கப்ப அவங்க அம்மா என்ட்ரி கொடுத்து என்னம்மா ஈவி கத்துன ஏதோ சவுண்டு கேட்டது, அதை கேட்டு தான் எந்திரிச்சு வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, ஏதாவது தூக்கத்தில் கத்திருப்பேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவையும் சமாளிச்சிட்றா. இப்போ அவங்க அம்மா போனோன்னே வேகமாக திரும்ப எழுந்து வந்து அவங்கள கீழே பார்க்க அந்த வீட்டில் இருக்க எல்லாத்தோட தலையும் போய் ஈத்தன் இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட தலையில் அந்த பொம்மை தலை இருக்கிறத பார்த்துட்டு அந்த தலையை தூக்கி கீழே போட சரி இந்த தலை நம்மகிட்ட இருக்கவே கூடாது அப்படின்னு திரும்பவும் வந்து அந்த போட்ட அந்த தலையை தேட தலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காணாம். இப்போ அப்படியே கட்டில் கடியில இருக்குமோ அப்படின்னு பார்க்குறப்ப துணியை எடுக்கிறா. அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மாறிடுது. இதெல்லாம் பார்த்துட்டு ஈவிக்கு என்ன பண்ணுறேன்னே தெரியல, ரொம்பவே பயங்கரமாக இருக்கு. அந்த தலையை எடுத்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அப்படியே ஒரு கட்டம் யோசிக்கிறா, இனிமேட்டுக்கு இந்த வீடே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலைல அந்த வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற யாருக்க கொடுக்குறாங்க. இப்போ ஈவியோட அப்பா உனக்கு அந்த வீடு வேணாம் தானே அப்படின்னு கேட்க அவங்க அம்மா இருந்துட்டு நம்ம பொண்ணு வளர்ந்துட்டாங்க அவ்வளோதான் இனிமேட்டுக்கு இதெல்லாம் விரும்ப மாட்டா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை கொடுத்துறாங்க. வீட்டை வாங்கினவங்களும் அந்த வீடு எப்படி இருக்கு அப்படின்னு சுற்றி பார்க்குறப்ப ஈத்தனோட தலை அப்படியே திரும்பறதை காமிச்சிட்டு அப்படியே இந்த இடத்துல எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த ஒரு எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மறக்காம சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சீக்கிரமா ரெடி பண்ண பார்க்குறேன். டாடா பை பாய்.